ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து டீயோட சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி செய்கிறேன். அது என்னென்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு கொஞ்சமும் கருவேப்பிலையும் ஒரு வெங்காயமும் வெட்டி எல்லாம் பொன்னிறமாக வதங்க விடுவோம். நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்க நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து குழைய அவிய வச்சு எடுத்துருக்குறேன். ரொம்ப களி மாதிரி இல்லை, அவிச்சு மரவள்ளி கிழங்கு இப்போ நான் இது கூட சேர்க்க போகிறேன். மரவள்ளி கிழங்கு இது வந்து டீக்கு சாப்பிட ஈவினிங்கே மழையாக இருக்கிறபடியாக மழைக்கு சாப்பிடணும் போல் இருந்தது, அதான் இப்படி செய்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு நான் வந்து மரவள்ளி கிழங்கு அப்படியே சேர்க்குறேன். நான் சேர்த்து இதில் வந்து தேவையான அளவு மஞ்சளும் சேர்த்து உப்பும் சேர்த்து நான் சில்லி ஃப்ளாக்ஸ் கட்டர்தூள் அதுவும் சேர்க்குறேன். அது காரம் தேவையில்லைன்னா அது விட்டுலாம், ஆனால் கொஞ்சம் காரம் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கும். இது டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி வர காப்பி பிளெயின் டீ அப்படி ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதுக்கு நான் திரும்பின ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு பூண்டு சட்னியோ கார சட்னியோ ஏதோ ஒன்று செய்து பக்கத்தில் வச்சு இதோட சேர்த்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். இந்த மழைக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.